வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். அடுத்த 3 மணி நேரம் இடைவிடாமல் கொட்டப் போகும் கனமழை. தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் இன்று பெரும்பான்மையான மாவட்டங்களில் வெயில் வெளுத்து எடுத்தது. அடுத்த 3 நாட்களுக்கு வெயில் அதிகம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தில் தென்காசி உட்பட 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பு ஆண்டில் சீக்கிரமாகவே தொடங்கியது. அதோடு மழையும் முன்கூட்டியே வெளுத்து எடுத்தது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதில் இருந்து கனமழை கொட்டி வந்தது. தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மழை வெளுத்து எடுத்தது. அதன் பிறகு சில நாட்களுக்கு மிக குறைந்த மழையும் பிறகு மீண்டும் மழையும் தொடங்கியது. அப்போது இப்படியே இடைவிடாமல் வெயிலும் மழையும் மாறி மாறி கிளைமேட் இருந்து வந்த நிலையில் இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. நெல்லை, தென்காசி, கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் அவ்வப்போது கனமழையும் லேசான மழையும் என தொடர்ந்து வருகிறது. இன்று தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களில் வெயில் வெளுத்தெடுத்தது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தில் தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் தொடர்பான வானிலை அறிவிப்பின் தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில், அதாவது இன்று இரவு 7 மணி வரை தென்காசி, தேனி, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. முன்பாக இன்று மதியம் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வரும் 9ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் 12 மற்றும் 13ஆம் தேதி ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலின் போக்கை பொறுத்து அளவில் இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக மாற்றத்திற்கு வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாட்டை பொறுத்து அளவில் 7/7/2025 முதல் 9/7/2025 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 to 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் 7/7/2025 முதல் 9ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.